Hello friends, welcome back to my channel Mariam's Academy of Coaching. So இன்னைக்கு நம்ம day 1. So day 1ல first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு எப்போதுமே ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா first you have to do the syllabus memorization. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிலபஸை நீங்க எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் you should jump into the studying process. ஸோ சிலபஸை வந்துட்டு நீங்க ஒரு வாட்டி என்னென்னு பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ we shall move into the first session. Right. So see, mastering the English exam, a comprehensive guide. சரிங்களா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிலபஸை ரொம்ப ஈஸியா எந்தெந்த டாபிக் கீழே எதை நம்ம வந்து படிக்கணும், எதுக்கு வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க வீடியோக்கு. ஸோ ஐ ஹோப் யூ வில் பி என்ஜாயிங் ஈச் அண்ட் எவ்ரி டே பை லேர்னிங் திஸ் வித் மீ. ஓகே, ஸோ மாஸ்டரிங் த எக்ஸாம் எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. So what is the structure of the examination? So see, structure of the examination. Grammar. First வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா grammar இருக்கு. So grammar வந்துட்டு நமக்கு 25 questions இருக்கு. சரிங்களா? கிராமர் பார்ட்ல இருந்து 25 questions வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்ல மாட்டாங்க. இப்போ ரீசெண்டா தான் இந்த மாதிரி டீகோட் பண்ணியே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிராமர்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு பார்ப்போம். தென் வொக்காபுலரியில வந்துட்டு 15 questions வருது. ஓகே, ஸோ அதுல இருந்து நீங்க என்ன வொக்காபுலரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ வொக்காபுலரி அப்படின்னா வேர்ட் நாலேஜ் அண்ட் யூசேஜ். ஸோ இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன, ஆப்போசிட்ஸ் என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன, எங்க யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வொக்காபுலரி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 15 questions வரும். தென் ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல 10 questions வரும். என்னடா அது ரைட்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் த்ரூ ரைட்டிங். ஸோ எழுதுறது வகையில நம்ம என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் பண்ணுவோம், ஏன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸரா வந்துட்டு எந்த மாதிரி சிலபஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம், நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றத நம்ம சிலபஸ் வழியா தான் நம்மளுடைய நாலேஜ் வந்து வரும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி 10 questions வரும். தென் 10 questions based on technical terms. ஸோ நிறைய ஃபீல்டு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிலயா இருக்கட்டும், நம்மளுடைய கவர்மெண்ட் ரிலேட்டடா நிறைய ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டான டேர்ம்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு நம்மளுடைய கொஸ்டின்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட் இந்த வாட்டி. தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி 20 questions வருது. ஸோ பேசிக்கா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்துட்டு ஜென்ரலாவே ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுல 20 questions வர்றப்போ நம்ம இது கொஞ்சம் நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ஸ்ல படிக்கலாம். டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. லைக் டிஃப்ரெண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் ரீட் பண்ணுங்க. உங்களோட வொக்காபுலரி வளர்த்துக்கோங்க. மீனிங்ஸ் நிறைய விஷயங்களுக்கு நம்ம படிக்கும் போது மீனிங்ஸ் தெரியல அப்படின்னா டிக்ஷனரி ஆர் கூகுள் யூஸ் பண்ணி அதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு ஈஸியா உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். சேம் நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின்ஸ் வந்து 5 questions வருது. ஸோ லிங்குவிஸ்டிக் கேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா, லிங்குவிஸ்டிக் அப்படின்னா லாங்குவேஜ் கேப். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி லாங்குவேஜ்ல உங்களுக்கு எதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதாச்சும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதை டெவலப் பண்றதுக்காக இந்த டிரான்ஸ்லேஷன்ற டாபிக் கீழே நமக்கு 5 questions வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரிமைனிங் 15 questions வந்து பேஸ்ட் ஆன் லிட்ரரி ஒர்க்ஸ். லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னா அப்ரிசியேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அப்ரிசியேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா என்ன, நம்மளுடைய போயட்ரி, ப்ரோஸ், இந்த மாதிரியான கான்டெக்ட்ல இருந்து நமக்கு எடுப்பாங்க. அதுக்கான சிலபஸும் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ யூனிட் 1ல வந்து கிராமர் எசென்ஷியல்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ கிராமர்ல நமக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு டோட்டலி. ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோர் கான்செப்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் கன்கார்ட், அடுத்தது டென்சஸ், மாஸ்டரிங் வேர்ப் ஃபார்ம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சென்டென்ஸ் டைப்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, இன்ட்ரோகேட்டிவ்ஸ், இம்பரேட்டிவ்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி. ஸோ சென்டென்ஸோட டைப்ஸ் என்ன வகையான சென்டென்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு உருவாக்குங்க. சேம் சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரிங்களா. ஸோ கன்வெர்ட்டிங் பிட்வீன் சென்டென்ஸ் டைப்ஸ். ஸோ சென்டென்ஸ் டைப்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸை இந்த மாதிரி மாத்துங்க, இந்த சென்டென்ஸை இப்படி மாத்துங்க, சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்டா மாத்துங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு கொண்டுட்டு வருவாங்க. தென் அசர்ட்டிவ் டு நெகட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ்ல இருந்து ஈஸியா உங்களுக்கு மாத்துறதுக்கான டாபிக்ஸ் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. தென் verbs and their forms. Verbs and their formsல பாத்தீங்கன்னா main and auxiliary verbs, regular and irregular verbs, infinitives, gerunds, participles, இது எல்லாமே verbs ஓட கேட்டகரியில வந்துடும். ஸோ verb formsல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் 2011ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும் ரைட். தென் அட்வான்ஸ் கிராமர் கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு இப்போ இங்க நம்ம சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா, சென்டென்ஸ் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படின்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்வே வந்து இன்னும் நமக்கு டீப்பா வந்து இந்த அட்வான்ஸ் கிராமர் டாபிக்ஸ்ல பார்ப்போம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா கொஸ்டின் டேக்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், phrases and clauses, degrees of comparison, direct and indirect, synthesis of sentences and punctuations. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கிராமர்ல. ஸோ 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு டோட்டலா நமக்கு கிராமர்ல இருந்து வருது. அது இந்த மாதிரியான டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் வரும் சரிங்களா. கவலையே படாதீங்க, ஐ பி டீச்சிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் டீடைல் ஸோ தட் உங்களோட 25 கொஸ்டின்ஸும் கேரண்டீடா கையில இருக்கும் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ யூனிட் 2ல வந்துட்டு vocabulary பத்தி நம்ம படிப்போம். ஸோ எக்ஸ்பேண்டிங் யோர் vocabulary, அது வந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வருது. ஸோ அதுல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஐடியா நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா வேர்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் சரிங்களா. வேர்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னா synonyms, antonyms, homonyms, homophones, collocations, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நம்ம படிக்கணும். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியல புரியல அப்படின்னா கவலையே படாதீங்க. வரக்கூடிய எல்லா கிளாஸஸ்லயும் ஈச் அண்ட் எவ்ரி சிலபஸையுமே நான் டீகோட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஓகே, கிளாஸஸை ரெகுலரா பாருங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிகரேட்டிவ் லேர்னிங். ஸோ ஃபிகரேட்டிவ் லேர்னிங்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா idioms and phrases, phrasal verbs, figure of speeches, இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சா எங்க இருந்து வரும் அப்படின்னா நீங்க போயம் படிப்பீங்க இல்லையா. ஸோ லிட்ரரி ஒர்க்ஸ்ல போயம் படிக்கிறதுல இருந்து நீங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ரைட்டா. ஸோ அதையுமே நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸா நம்ம போகிறப்ப நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகே. தென் வேர்ட் கிராஃப்டிங். ஸோ வேர்ட் கிராஃப்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங்ஸ், கரெக்ட் யூசேஜ், ஸ்பெல்லிங்ல எரர் கண்டுபிடிக்கிறது, கரெக்டான யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன, அது மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதாவது 2 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரே வேர்டா பிளெண்ட் பண்ண சொல்றது, பிளெண்டிங் வேர்ட்ஸ், வேர்ட் கிரியேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ரைட்டா. தென் வேரியேஷன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். வேரியேஷன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா சிங்குலர், ப்ளூரல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல், அதாவது ஒரு வேர்ட் ஃபார்ம் வந்துட்டு டிஃப்ரெண்டா உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ண சொல்ற மாதிரி, வாட் இஸ் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் திஸ் வேர்ட், வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் திஸ் வேர்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பா கேட்கலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கான்செப்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இதெல்லாமே நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம் ரைட். ஸோ யூனிட் 3 and 4ல வந்துட்டு ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் வருது, ஈச் 10 கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்டிக்கல் கம்யூனிகேஷன் அபிலிட்டிஸ். ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம வந்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம், அந்த அபிலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக நமக்கு கொஸ்டின்ஸ் எது மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங்ல ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் டைப்ஸ்ல எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் தே ஹேவ் இன்க்ளூடட். தென் சென்டென்ஸ் ஆர்டரிங். ஸோ
ஜம்பிள்டா சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதோட சீக்வன்ஸ் கேட்பாங்க. இது எதுல இருந்து வரலாம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி, சரிங்களா? நம்மளுடைய 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரில இருந்து யூ கேன் கெட் சச் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதை எப்படி படிக்கணும், அது எப்படி அதுல தரவா இருக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாம எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்குவயரி அண்ட் இன்ஃபரன்ஸ். ஸோ மேக்கிங் குவயரிஸ், அதாவது எப்படிலாம் கேள்வி கேட்கிறோம், எந்த மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எம்சிக்யூஸ் வரும். அண்ட் ஆல்சோ டிராயிங் கன்க்ளூஷன் ஃப்ரம் த கான்டெக்ட். ஸோ கொடுத்துருக்க கான்டெக்ட்ல இருந்து இன்ஃபரன்ஸ் எடுக்கிறோம். இன்ஃபரன்ஸ் மீன்ஸ் ரிசல்ட், வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த இந்த வகையான கொஸ்டின்ஸும் நமக்கு இதுக்கப்புறம் வரப்போகுது. தென் கம்ப்ளீஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன். கம்ப்ளீஷன் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னென்ன ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த ஃபில்அப்ஸ்ல வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த பிளாங்க்ஸ் கரெக்டான வேர்ட்ஸை கொடுத்து ஃபில் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரேசஸ் ஃபில் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த வகையான கொஸ்டின்ஸும் இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் கீழே வரும். தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினிங் ஸ்பெஷலைஸ்ட் வெக்காபுலரி ஃபார் அஃபீஷியல் கான்டெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஜென்ரலா ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ளர போவோம். உள்ளர போயிட்டு தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பத்தி கத்துப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஒரு டாபிக்கை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ இதுல என்னெல்லாம் வரும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் யூஸ்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த கீவேர்ட்ஸை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அந்த அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ், ஐ திங்க். Then department related terms. So department related terms na specific vocabulary for various departments. So ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்மளை டெஸ்ட் பண்றாங்க. தென் ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ். ஸோ ஃபார்மலா லாங்குவேஜ் எப்படி எழுதுவோம், ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா அஃபீஷியல் டேர்ம்ஸ் நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க, அவங்க கிட்ட ஒரு மனு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் டேர்ம்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி they are given. Then official correspondence, அதாவது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ ஃபார்மலா அவங்க ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்டகரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நியூ திங் விச் த டிஎன்பிஎஸ்சி ஹஸ் இன்க்ளூடட். ஸோ இதுல கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிகாஸ் இது எப்படி கேட்க போறாங்க அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பாருங்க, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6. ஸோ இந்த யூனிட்ல வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வரப்போகுது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பா நம்மளால வந்து இந்த பேசேஜ்ல தான் வரப்போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு தெரியாத அன்சீன் பேசேஜஸ் வந்து எடுப்பாங்க. ஆப்வியஸ்லி ஃப்ரம் நியூஸ் பேப்பர்ஸ், ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல்ஸ், கவர்மெண்ட் நியூஸ், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. தென் கொஸ்டின் டைப்ஸ்ன்றதுல எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் அண்ட் வீக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் மேட்ச் பண்றது, சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றது, கொஸ்டின் என்ன மாதிரியான டைப்ஸ்ல இருக்கு, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஃபேக்ட் அசர்டைன்மெண்ட் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் டு சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அதுல பெஸ்டான ரெஸ்பான்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால அசர்டைன் பண்ண முடியுது அப்படின்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்லேஷன்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கும்னா வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டாஸ்க் இருக்கும், வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க் இருக்கும். ஸோ வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். ஒரு சாதாரணமா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்கலாம். தென் சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து கம்ப்ளீட்டா ஒரு சென்டென்ஸவே டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. தென் டென்ஸ் ரிலேட்டட் டாஸ்க். ஸோ டென்சஸ் நம்ம படிச்சிருப்போம், ஸோ அதை நம்ம இனிமே இதுக்கப்புறம் படிப்போம் டீடைல்டா.
அந்த டிரான்ஸ்லேஷன் பேஸ்ட் ஆன் verb tenses பத்தி நம்ம கொஸ்டின்ஸ் வரும். தென் டிரான்ஸ்லேஷன் இன்வால்விங் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களால ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா? ஏன் இதெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த ஒரு லெட்டரோ சம்திங் நீங்க அந்த விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிட்ரரி ஒர்க்ஸ்ல இருந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அந்த 15 கொஸ்டின்ஸும் எதை பேஸ் பண்ணி இருக்குமா? SSLC ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ். சரிங்களா? ஸோ கிளாஸ் 6ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் தான் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். அதுல இருக்க எல்லா டாபிக்ஸும் which is under the syllabus நம்ம கவர் பண்ணுவோம். டோன்ட் வரி. தென் அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா போயட்ரி அனாலிசிஸ் இருக்கும், ப்ரோஸ் அப்ரிசியேஷன் இருக்கும், டிராமா ஸ்டடீஸ் which is nothing but supplementary. சரிங்களா? ஸோ போயட்ரி அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் அண்ட் அனாலிசிஸ். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னது? சிமிலி, மெட்டஃபார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு இருக்கும். தென் அப்ரிசியேஷன் அண்ட் அனாலிசிஸோ ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அதுல யாரு இந்த வார்த்தையை சொன்னாங்க, who is this line refers to, அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அது மாதிரி போயட்ஸை பத்தி கேட்கலாம். போயட்ஸோட born and brought up, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கேட்கலாம். தென் ப்ரோஸ் அப்ரிசியேஷன்ல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தீம்ஸ் அண்ட் நரேட்டிவ்ஸ். ஸோ என்ன தீம்ல பேஸ் பண்ணிருக்கு, யாரு நரேட் பண்ணியிருக்காங்க, கேரக்டர் அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த கேரக்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோட்டபிள் ஆத்தர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். நிறைய கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஆத்தர்ஸ் வருது. ஸோ அதை எல்லாத்தையுமே டீட்டெயில்டா ஈஸியா நம்ம டீகோட் பண்ணி படிக்க போறோம். தென் டிராமா ஸ்டடீஸ் which is nothing but supplementary. சரிங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ரியில நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம அதை விட்டுறக்கூடாது. சப்ளிமெண்டரி டாபிக்ல இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்ன மாதிரியான ஒர்க்ஸ் அது சொல்லியிருக்காங்க, அது மாதிரி அதுல யாரெல்லாம் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யாரு, இந்த வசனம் பேசினது யாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய வாட்டி வரும். மேட்ச் த ஃபாலோயிங்கும் வரும். ஆத்தர்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்துமே வரும். So whenever we study poem or prose or supplementary, அதுக்கு யாருனாச்சும் ஆத்தர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆத்தரையும் டீட்டெயில்டா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டா நான் கொடுத்துருவேன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் இஸ் நம்ம இந்த நம்மளுடைய இன்னைக்கான கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? எப்போதுமே வந்து சும்மா அசால்ட்டா ஓகே நான் வந்து டென்ஸ் படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சுட்டேன், இது படிச்சுட்டேன் அது படிச்சுட்டேன்னு சொல்லி போகாம ஹோலிஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிராமர், vocab, ரைட்டிங், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங், டிரான்ஸ்லேஷன், லிட்ரேச்சர், இது எல்லாத்தையுமே ரொம்ப ஹோலிஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணும் போதுதான் நம்ம கிட்ட வந்து 100 out of 100 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிளிக் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா practice regularly. Consistent practice across all the question types is crucial. சரிங்களா? கன்சிஸ்டன்டா நான் ஓகே நான் இன்னைக்கு படிச்சுட்டேன், நாளைக்கு வந்துட்டு நான் ஒரு 2-3 நாள் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் படிக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க முன்னாடி படிச்ச டாபிக் மறந்துடும். ஸோ நீங்க ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 daysல நான் முடிக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னா 30 daysக்கு கன்சிஸ்டன்டா நீங்க அதை படிக்கணும். அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கோ வித் ப்ராக்டிசிங் ரெகுலர்லி. அதே மாதிரி லிட்ரரி ஒர்க்ஸை நல்லா அனலைஸ் பண்ணணும். as said before, நம்ம ஒரு ஆத்தரும் கொடுத்துருக்காங்கன்னா ஆத்தர் தானே இதெல்லாம் கேட்க போறாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா டெஃபினட்டா அதுல நம்ம கை வச்சிருவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா ஆத்தருடைய லிட்ரரி ஒர்க்ஸை ரொம்ப டீட்டெயில்டா பாருங்க. வாட் எவர் இட் இஸ், போயமா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ரியா இருக்கட்டும், ஆத்தரே கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, பட் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு ஹாவ் அ கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் தட். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே படிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கைடன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஃப்ரெண்டோட படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க நல்லா தான் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத உங்களை செக் பண்ணணும்.
நீங்க உங்க ஃப்ரெண்டை செக் பண்ணணும், உங்க ஃப்ரெண்டு உங்களே செக் பண்ணணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. எந்த ஏரியாஸ்ல நீங்க வீக்கரா இருக்கீங்களோ அந்த ஏரியாஸ்ல வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கோங்க. அதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்க. சேம் வே நம்மளுமே நம்மளுடைய வீடியோஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நான் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா டீட்டெயில்டா நம்ம ஒரு டாபிக்கா ஹோலிஸ்டிக்கா பார்க்க போறோம். ஸோ அதனால டோன்ட் வரி. இங்கிலீஷ் ஐயோ இவ்வளோ இருக்கே சிலபஸ், உள்ளார எடுத்து பார்த்தா இவ்வளோ இருக்கே, இவ்வளோ டீகோட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் இஃப் யூ என்ஜாய் லேர்னிங். சரிங்களா? கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. ஸோ எவ்ரி திங் வில் கம் டு யூ அட் த ரைட் டைம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் ஃபார் யூ. எப்படி நம்ம சிலபஸ் கொண்டு போக போறோன்றத சொல்லிட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி ஆர் ஸ்டார்டிங் த கிளாஸ் டுமாரோ. சரிங்களா? ஓகே கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு சிலபஸ் டீகோட் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிலபஸ் டீகோடிங் உடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஆப் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸில் யூ கேன் ஃபைண்ட் திஸ் பிடிஎஃப் அண்டர் த டேக்லைன் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் 100/100 சீரீஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கோ செக் த லிங்க். தேங்க்யூ ஸோ மச்.